தலைவர் அவர்களே, தோழர்களே, தோழிகளே, இந்த பத்மநாபா மற்றும் அவரது தோழர்களின் இந்த நினைவு தினத்தில் அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள், அவர்கள் எங்களுக்கு அளித்து சென்ற அரசியல் கோட்பாடுகள், இவை பற்றி நினைவூட்டுகின்ற வாய்ப்பு எனக்கு தந்தமைக்கு முதலில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி இருக்கிறது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பத்மநாபா மற்றும் தோழர்களினுடைய இந்த நினைவு தினம் 22வது நினைவு தினமாக நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். இந்த 22வது நினைவு தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற இந்த வேளை அவர்கள் விட்டு சென்ற அல்லது அவர்கள் காட்டி சென்ற பாதைகள் இன்று மிகவும் பொருத்தமாகவே இருக்கின்றன. அவர்கள் உண்மையில் போராளிகள் அல்ல, தீர்க்கதரிசிகள் என்பதனை காட்டுகின்ற ஒரு ஆய்வு முயற்சியாகவே இன்றைய இந்த கருத்தை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். ஏனெனில் அடுத்த மாதம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டு 25 வருடங்கள் ஆகின்றன. எனவே ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர்களின் தியாகங்கள் இந்த 25 வருட கால இடைவெளியில் எவ்வாறான முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது என்பதுதான் இன்றைய முக்கியமான கருத்தாக அமைகிறது. இந்த சமூகவியலில் கூறுவார்கள் சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் என்று கூறுவார்கள். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த 87ஆம் ஆண்டு இருந்த சூழல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தரவில்லை. எனவே அந்த சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸை தரையில்லை. ஏன் என்றொரு கேள்வி எழுகிறது. 1987ஆம் ஆண்டு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவர்கள் அந்த நிர்வாகத்தை, வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்த அந்த நிர்வாகத்தை பொறுப்பெடுப்பதற்கு தங்களை தயாராக்கி கொள்கிறார்கள். 87ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 25 வருடங்கள். இந்த 25 வருடங்களிலே மிக சிறிய அமைப்பாகவும் நாடு முழுவதும் விரவி பெறவாத அவ்வப்போது அங்கங்கே இருக்கின்ற சில கிளைகளை கொண்ட ஒரு அமைப்பாகவும் இருந்த நிலையிலும் அவர்கள் இந்த ஒரு பாரிய சுமையை தங்களுடைய தலையிலே ஏற்பதற்கு தயாராக இருந்தார். ஆனால் இதனுடைய தாற்பயங்களை, அதாவது ஒரு வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கான நிர்வாக கட்டமைப்பு தேவை என்பதற்கான அவசியத்தையும் அதனுடைய எதிர்கால தேவையையும் அப்போது இருந்த மக்களினுடைய மனநிலை அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. இந்த ஒப்பந்தத்துக்கு தமிழர் கூட்டணி தன்னுடைய உதவிகளை அல்லது தங்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அந்த ஆலோசனைகளை வழங்கினார்களே தவிர அந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. பதிலாக விடுதலை புலிகள் அந்த நிர்வாகத்தின் முழுமையான அதிகாரத்தையும் தங்களிடம் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்கி இருந்தார்கள். ஆனால் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொண்டு வந்த இந்தியா இந்த ஒப்பந்தம் ஐக்கிய இலங்கைக்குள்
அரசியல் அமைப்பு வழிகளின் ஊடாக ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை கொண்டிடலாம் என நம்பியது. நீங்கள் இதில் காண வேண்டியது 3 முக்கியமான அம்சங்கள். ஒன்று, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அதுக்கான பொறுப்பை, அதாவது அந்த நிர்வாகத்தை எடுப்பதற்கு தன்னை தயாராக்கி கொண்ட நிலைமை. மறுபக்கத்தில் விடுதலை புலிகள் அந்த அதிகாரத்தை, வடக்கு கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தை தங்களினுடைய கையில் பொறுப்பெடுப்பதற்கான முயற்சிகளில் இறங்கி இருந்த நிலைமைகள். இவை இரண்டுக்கும் இடையில் தமிழ் மக்களின் ஜனநாயக வழிவந்த அரசியல் கட்சி என கூறுகின்ற தமிழர் கூட்டணியினர் அந்த பொறுப்பை எடுக்க தயாராக இருக்கவில்லை. இந்த நிலைமையில் தான் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி இந்த நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கிறது. தேர்தலிலே போட்டியிட தயாராகிறார்கள். நாங்கள் இந்த நிலைமைகளை எவ்வாறு நாங்கள் இதை பார்க்க வேண்டும்? அப்போது இருந்த நிலைமையில் மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு இந்த மாதிரியான ஒரு பாரிய சுமையை அவர்கள் ஏன் ஏற்க தயாராக இருந்தார்கள்? என்னுடைய அறிவு கட்டியபடி, என்னுடைய அபிப்பிராயம், அவர்கள் ஒரு ஒரு பரந்த விரிவான ஒரு தத்துவார்த்த கோட்பாட்டை தங்களுக்குள்ளே வரித்து கொண்டார்கள். அந்த கோட்பாடு தான் அவர்கள் இந்த நிர்வாகத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. ஆனால் கள நிலைமைகள் அவர்களுக்கு போதுமான வாய்ப்பை தரவில்லை. இருந்த போதிலும் கூட அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலம் தங்களுடைய அமைப்பையும் வளர்த்து தங்களுடைய தத்துவார்த்த நிலைப்பாடுகளையும் பலப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யலாம் என நம்பினார்கள். இந்த பின்னணியில் விடுதலை புலிகள் இவர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தார்கள். இவர்களை முழுமையாகவே அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். மக்கள் மத்தியிலே மிகவும் கீழ்த்தரமான பிரச்சாரங்களை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். இந்த நிலைமையில் தான் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஒரு பெரிய ஒரு சவாலை சந்திக்கிறது. அதுதான் இந்த தேர்தலை குறிக்கின்ற ஒரு நிலைமை. இதனை பார்க்கும் பொழுது இவ்வாறான, அதாவது தமிழர் கூட்டணி பொறுப்பெடுக்க தயாராக இல்லை, விடுதலை புலிகளின் சவால் அதிகளவில் இருக்கிறது, அதாவது அவர்களின் பயமுறுத்தல் அதிகளவில் இருக்கிறது. மக்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாண நிர்வாக அலகினுடைய பயன்பாட்டை அவர்கள் கற்பனையில், அவர்களுடைய மனங்களிலே அதனுடைய பயன்பாடு என்ன என்பது தெரியாத நிலைமை காணப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி எவ்வாறு அந்த நிர்வாக பொறுப்பு எடுப்பதற்கு தயாராகிறது என்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் பின்பற்றிய அல்லது அவர்களுடைய மனங்களிலே அவர்கள் வரித்து கொண்ட அந்த தத்துவார்த்த கோட்பாடுகள் அவர்களை வழிநடத்த தொடங்கி இருக்கின்றன. இதில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், இந்த எவ்வாறான சாமானிய மக்களுக்கான வாழ்வின் உயர்ச்சியை காண வேண்டும் என்கின்ற அந்த நிலைமையும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான அவர்களுடைய கோட்பாட்டு நிலைமைகளும் அவர்கள் தங்களை தியாகம் செய்வதற்கான அந்த மன பக்குவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது என்னால் அவதானிக்க முடிகிறது. ஏனெனில் இவ்வளவு சிக்கலான நிலைமையிலும் கூட இந்த வடக்கு கிழக்கு நிர்வாகத்தினுடைய பொறுப்புகளை எடுப்பது என்பது அவர்களுக்கு பெரும் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் இருந்தும் அதை பொறுப்பெடுப்பதற்கான பலம் எங்கே இருந்து வந்திருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் நம்பிய அந்த தத்துவார்த்த நிலைமைகள் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஐக்கிய இலங்கைக்குள் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க விளைகிறது. அரசியல் அமைப்பு வழிகளின் ஊடாகத்தான் அது தீர்க்க விளைகிறது. அதிகார பரவலாக்கத்தின் மூலம்தான் இன பிரச்சனைக்கான தீர்வாக அது வழிகாட்டுகிறது. அதன் மூலம்தான் தமிழ் மக்களுக்கான சுயாட்சியை நோக்கி அது அழைத்து செல்கிறது. இது வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட நிலைமைகள். தெற்கில் நீங்கள் இது
நாங்கள் இப்பொழுது சொல்லும் பொழுது அப்பொழுது இருந்த நிலைமைகளை நீங்கள் சற்று ஒரு உங்களுடைய கற்பனையில் பாருங்கள். வடக்கு கிழக்கில் எவ்வாறான நிலைமைகள் இந்த வடக்கு கிழக்கு நிர்வாகத்தை பொறுப்பெடுப்பதற்கு ஒரு நிலைமைகள் காணப்பட்டனவோ அதுபோன்றுதான் தெற்கிலும் காணப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகள் ஜேவிபியால் தொடுக்கப்பட்டிருந்தன. இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் அங்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. பொம்பே வெங்காயம் வித்தவர் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இந்த நிலைமையில் தான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அவர்கள் அதன் அடிப்படையில் ஏற்பட்ட இந்த வடக்கு கிழக்கு மாகாண நிர்வாகத்தை அவர்கள் பொறுப்பெடுக்க தயாராகிறார்கள். இன்று என்ன நிலைமை? அன்று வடக்கு கிழக்கு நிர்வாகத்தை பொறுப்பெடுப்பதற்கான புறநிலைமைகள் இவ்வாறு இருந்தன. இன்று எவ்வாறு இருக்கிறது? இன்று புலிகள் இல்லை. தமிழர் தேசிய கூட்டமைப்பு இன்று அதிகாரத்தை கைப்பற்ற தயாராக இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி அதனை ஏற்க தயாராக இருக்கிறது. இந்தியாவினுடைய அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்காவினுடைய அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. தமிழர் தேசிய கூட்டமைப்பு அதிகார பரவலாக்கம் என பேச தொடங்கி இருக்கிறது. இந்த தலைவர்கள் அன்றே அவர்கள் அதை தெளிவாக தெரிந்திருந்தார்கள். ஐக்கிய இலங்கைக்குள் தான் தீர்வு, அதிகார பரவலாக்கத்தின் மூலம்தான் தீர்வு, அரசியல் அமைப்பு வழிகளினூடாகத்தான் தீர்வு, சிங்கள மக்களுடைய ஆதரவோடு தான் தீர்வு என்பதை 25 வருடங்களுக்கு முன்னரே அவர்கள் தெளிவாக தெரிந்திருந்தார்கள். இந்த 25 வருடங்களுக்கு முன்னர் இவர்களால் எவ்வாறு இதனை தீர்மானிக்க முடிந்தது? இதைத்தான் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்திருக்க முடியாது. அவர்கள் அரசியல் தீர்க்க தரிசனம் மிக்கவர்களாகத்தான் இருந்திருக்க முடியும். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களில் தத்துவார்த்த நடவடிக்கைகளில் மிகவும் தெளிவான பார்வையை கொண்டிருந்ததால் தான் இது அவர்களால் 25 வருடங்களுக்கு பின்னரும் கூட அது சாத்தியமாகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. இன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் 13வது திருத்தம் பற்றி பேசுகின்ற நிலைமைகள் பழையபடி ஏற்பட்டிருக்கின்றன. 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த இடைக்காலத்தில், அதாவது இந்த 60 சுதந்திரத்துக்கு பின்னதான 60 ஆண்டுகளில் பண்டாரநாயக செல்வநாயகம் ஒப்பந்தம், டட்டி செல்வநாயகம் ஒப்பந்தம் என்பன ஏற்பட்டிருந்தன. ஆனாலும் கூட இன்று அது பற்றி பேச இவரும் தயாராக இல்லை. இன்று அரசியலில் இனப்பிரச்சனை தொடர்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் பற்றி மட்டுமே பேசப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் பத்மநாபாவும் அவர்களுடைய தோழர்களும் தியாகம் செய்தது இன்று அவர்களுடைய தியாகங்கள் வீண் போகவில்லை என்பதற்கு உதாரணமாக அமைகின்றன. அவர்கள் மாகாண அரசை அவர்கள் மிகவும் தூர பார்வையிலே அதை பார்த்திருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்தில் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை அவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார்கள். மாகாண அதிகாரத்தின் மூலம்தான் தமிழ் மக்களுக்கான நியாயமான ஒரு தீர்வை சென்றடைய முடியும் என்பதை அவர்கள் அன்றே தெரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். இன்று இது பற்றி நாங்கள் விவாதிக்க தொடங்கி இருக்கிறோம். இன்று உங்களுக்கு தெரியும், சில வாரங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பில் தமிழரசு கட்சியினுடைய மாநாடு இடம்பெற்றிருந்தது. தமிழரசு கட்சியினுடைய மாநாட்டிலே இரா சம்பந்தன் அவர்கள் ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருந்தார். அந்த உரையில் அவருடைய பேச்சு முழுவதுமே அதிகார பரவலாக்கம், உள்ளரசியலின் உரிமை, தமிழ் பேசும் பிரதேசத்துக்கான சுயாட்சி, இவை பற்றித்தான் அவருடைய பேச்சு இருந்தது. இவற்றை எல்லாம் 25 வருடங்களுக்கு முன்னரே அந்த அரச கட்டுமானத்தை நிறுவ வேண்டும் என்பதில்
ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அன்றே அதனை தெளிவாக தீர்மானித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று அரசாங்கம் 13வது திருத்தம் மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் செல்வதற்கு தயாராக இருக்கிறது. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக அதனுடைய 20 ஆண்டு முற்று பெற்ற அந்த நினைவு அல்ல, அது தொடர்பாக, அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டு 20 ஆண்டுகளை நினைவுறுத்தும் முகமாக பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே ஒரு மாநாடு கூட்டப்பட்டிருந்தது. அதிலே அன்று ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களுடைய ஆலோசகராயிருந்த பிராட்மன் வீரகோன், பேராசிரியர் சுமனஸ்ரீ லியனகே, இந்திய இராணுவத்தில் செயற்பட்ட ஹரிஹரன், இன்னும் பலர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர், கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்னர், பிராட்மன் வீரகோன் அந்த பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் குறித்து என்ன கூறினார் என்று பார்த்தோம். அவர் அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் கூறுகிறார், இலங்கை இந்திய ஒப்பந்தம் அது பெருமளவில் அது முடிந்து விட்ட கதைதான் என்று அவர் கூறுகிறார். ஏன் என்பதற்கு அவர் கூறுகிறார் காரணங்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட போது இந்திய இராணுவம் தான் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான உதவியாக இருக்கும் என்பது அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான அம்சம். இப்பொழுது இந்திய சமாதானப்படை இல்லை, ஆகவே இலங்கை இந்திய ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வர சாத்தியம் இல்லை. இலங்கை தான் இந்தியாவை என்னுடைய படைகளை வரும்படி அழைத்தது. இப்பொழுது இலங்கையின் அழைப்பின் பேரில் அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே இலங்கை இந்திய ஒப்பந்தம் செயற்பட சாத்தியமில்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக ஜேவிபி செயற்படுகிறது. பிரேமதாஸ் அவர்கள் ஒருபோதும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதில்லை. இந்திய சமாதான படையினர் திரும்ப அனுப்பப்பட்டு விட்டார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே விடுதலை புலிகளுடைய காரியாலயங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ரணில் அவர்களுடைய தலைமையில் பீட்டோம்ஸ், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்தி தொடர்பான ஒரு நிர்வாக கட்டமைப்பை அவர்கள் மன்னிக்க வேண்டும். ரணில் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தங்களுடைய காரியாலயங்களை திறந்து விட்டிருந்தார்கள். அதை பிராட்மன் வீரகோன் கூறுகிறார். சந்திரிகா அவர்களுடைய தலைமையிலே பீட்டோம்ஸ் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கான அபிவிருத்திகளை அவர்கள் செயல்பட தொடங்கிவிட்டார்கள். கிழக்கு மாகாணம் பறிபோய்விட்டது. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு புதிய அத்திவாரம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களுடைய ஆலோசகர் இவ்வாறு கூறினார். இதனுடைய மறுபக்கத்தை பார்ப்போம். பேராசிரியர் சுமனஸ்ரீ லியனகே அவர்கள் அந்த கூட்டத்திலே இவ்வாறு பேசுகிறார். அவர் கூறினார், இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்ட போது நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். நான் அந்த ஒப்பந்தத்தை கேள்விப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நம்பியிருந்தேன். நான் திரும்பவும் இலங்கை வந்தேன். என்னுடைய பழைய கட்சியான இலங்கா சுதந்திர கட்சியில் என்னுடைய அங்கத்துவத்தை நான் புதுப்பித்துக் கொண்டேன். இதுதான் இந்த சுதந்திரத்துக்கு பின்னர், குடியேற்ற ஆட்சிக்கு பின்னர் ஏற்பட்ட இனப்பிரச்சனை தொடர்பான முக்கியமான நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். சந்திரிகா அவர்களுடைய காலத்திலே, அதாவது 2000ஆம் ஆண்டு, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தார். அவர் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக செயல்பட்டார். அவர் 13வது திருத்த அமலாக்கத்தை ஆதரிக்கவில்லை. அவர் அதாவது 5 வருடங்களுக்கு முன்னர் கூறுகிறார்,
அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான் போன்ற நாடுகளினுடைய அழுத்தம் இல்லாமல் இதனை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, சிவில் சமூகம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் தோல்வியடைவதற்கான 3 முக்கியமான காரணங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒன்று, இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக இந்திய அரசாங்கம் ஜேஆர் அவர்கள் மேல் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இரண்டாவது, விடுதலை புலிகளை தோற்கடிக்கலாம் என இந்தியா நம்பியது. மூன்றாவது, அவர்கள் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கு முயற்சித்தார்களே தவிர இலங்கை அரசாங்கத்தின் மேல் அழுத்தங்களை பிரயோகிக்க தவறிவிட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட திசவிதாரன் அவர்கள் குறிப்பிடும் போது இது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாட்டு அம்சத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அது என்னவெனில், ஒற்றையாட்சி அமைப்புக்குள் இன்று அது மிக முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஒற்றையாட்சி அமைப்புக்குள் அதிகாரங்கள் குவிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆட்சி முறைக்குள் எவ்வாறு அதிகார பரவலாக்கத்தை அது நடைமுறைப்படுத்தப்பட முடியும் என்பதை இலங்கை இந்திய ஒப்பந்தம் அது உருவாக்கி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். எவ்வாறு ஒரு இறுக்கமான அரசியல் அமைப்பில் இந்த 13வது திருத்தத்தின் மூலம் ஒரு மாகாண அரசு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாகாண அரசுக்கு சட்டங்கள் இயற்றுகின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டங்கள் இயற்றுகின்ற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் உரியது. பாராளுமன்றம் தான் நாட்டினுடைய அதி உச்ச திறமையை கொண்டது. ஆனால் இப்பொழுது மாகாணங்களுக்கு சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் வழங்கப்படுகின்ற பொழுது இறைமை அதிகாரம் பகிரப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனை வைத்து நாங்கள் இன்று பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, தமிழரசு கட்சியினதும் தமிழர் தேசிய கூட்டமைப்பினதும் தலைவரான இரா சம்பந்தன் அவர்கள் அந்த தமிழரசு கட்சியினுடைய மாநாட்டிலே குறிப்பிட்டவர்கள், அவர் உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி தேவை என குறிப்பிட்டிருந்தார். போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் தேவை எனவும் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய கருத்துப்படி அவர் அதனை உள்ளக சுயநிர்ணய உரிமை என்று அவர் அழைக்கிறார். உள்ளக சுயநிர்ணய உரிமை என்பது நாட்டில் ஜனநாயக கட்டுமானங்கள் பலவீனப்பட்டு தேசத்தில் வாழுகின்ற இதர சமூகங்களுக்கான ஜனநாயக உரிமைகள் போதிய அளவு வழங்கப்படாத நிலைமை காணப்படுமாக இருந்தால் அந்த தேசத்துக்குள் இருக்கின்ற ஜனநாயக கட்டுமானங்களை ஜனநாயகப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை தான் உள்ளக சுயநிர்ணய உரிமை. இதனை 25 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினர் அதை சிந்திக்க முடிந்தது? ஏன் இதை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கின்றார்? ஒரு கோட்பாடு இல்லாத அரசியல் இருக்குமாக இருந்தால் அவர்களால் இதனை பார்த்திருக்க முடியாது. அவர்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலான அரசியலை அவர்கள் நம்பியிருந்தார்கள். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட திசவிதாரன் அவர்கள் இன்னொரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த அதிகார பரவலாக்கம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை தான் எட்டியாந்தோட்டை, ரூவான்வில ஆகிய பகுதியில் உள்ள மாகாண சபைகளினுடைய செயற்பாடுகளை பார்த்தபோது தான் அதனுடைய உண்மையான ஜனநாயக செயற்பாடுகளை தன்னால் காண முடிந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனைத்தான் நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் வற்புறுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஏன் இது முக்கியமானது என்று கேட்டார், 25 வருடங்களுக்கு முன்னர் தமிழ் மக்கள் மத்தியிலே இது பற்றிய போதுமான அறிவில்லாத நிலைமையில் விடுதலை புலிகளினுடைய
மிகவும் கொடுமையான வன்முறைகள் தலைவிரித்தாடிய அந்த பின்னணியில் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான ஒரு நிர்வாகம் தேவை என்பதை அவர்கள் மிகவும் கவனத்தோடு அதை எடுத்து அவர்கள் அதற்கு தங்களை தியாகம் செய்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண மாநகர சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழர் கூட்டணி போட்டியிட தயாராக இல்லை. ஏனெனில் அவர்கள் கூறுகிறார்கள் நாட்டின் நிலைமை சரியில்லை. வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கான தேர்தல் வந்தபோது அவர்கள் போட்டியிடவில்லை, ஏனெனில் நாட்டின் நிலைமை சரியில்லை. கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் நடைபெற்றது, அவர்கள் போட்டியிடவில்லை, ஏனெனில் நாட்டின் நிலைமை சரியில்லை. இதுதான் சமூகத்தின் மத்தியிலே இருக்கின்ற வர்க்க முரண்பாடுகளின் வித்தியாசத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற நடுத்தர வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழர் கூட்டணியினால் எவ்வாறு தமிழ் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற சாமானிய மக்களுடைய நலன்களை பாதுகாக்க முடியும் என்பதை நாங்கள் இன்று அதனை பார்க்க முடிகிறது. இதனை தெளிவாக எங்களால் கண்டுகொள்ள முடிகிறது. நிலைமைகள் தங்களுக்கு சாதகமாக வரும் பொழுது அவர்கள் திடீரென தேர்தலில் குதிக்கிறார். தமிழ் மக்களுடைய ஏக பிணைந்துகளாக தங்களை பிணைத்துவப்படுத்துவதாக கூறுகிறார். இந்த முரண்பாடுகளின் அடிப்படை நாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நோக்கி செல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பரவலாக்கத்தின் மூலம்தான் சாத்தியமாகும் என்பது இப்பொழுது தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்ஜெக்டிவ் கண்டிஷன் சரியாக வந்திருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முதல் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவர்கள் எதை நினைத்தார்களோ அதற்கான காலம் இப்பொழுதுதான் கனிந்திருக்கிறது. எனவே இப்பொழுது அதற்கான குரலை எழுப்ப வேண்டிய கடமையும் சக்தியும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்குத்தான் உண்டு. ஏனெனில் அவர்கள்தான் இந்த தியாகத்தை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இதனை 25 வருடங்களுக்கு பின்னாலும் அவர்களால் சிந்திக்க முடிந்திருக்கிறது. அவர்களால் தான் சிங்கள மக்களுடைய ஆதரவையும் பெற முடிந்திருக்கிறது. சிங்கள மக்களுடைய ஆதரவோடு ஒரு அமைதியான சுபிட்சத்தையும் அவர்களால் தர முடியும் என நம்புகிறேன். எனவே இந்த ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய இந்த மரணித்த இந்த உத்தம தலைவர்களினுடைய சிந்தனைகளும் கோட்பாடுகளும் வீண்போகவில்லை. இன்றும் அவை உயிரோடு இருக்கின்றன. அதற்கான காலங்கள் கனிந்து வருகிறது. நாம் தான் அதனை பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்புக்கு நன்றி.